இப்போ விஜயனை வந்து ஆஃப் த கேமராவா வந்து என்டிடிவில வந்து இன்டர்வியூ கொடுத்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அவங்க இன்டர்வியூ எடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரோல் மாடலா சொல்லி வந்து கலைஞர் அவர்களை வந்து சொன்னாங்க அண்ணன் அப்படின்ட்டு. அதுல எதுவுமே தப்பு இல்லை. கலைஞர் அவர் வந்து ஒரு நல்ல லீடர் தான். அவரை ரோல் மாடல்னு சொல்றது எந்த தப்புமே இல்லை. ஆனா இந்த டைம்ல வந்து சொல்றது அரசியலுக்காண்டி சொல்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம பசங்க எல்லாருமே வந்து பராசக்தி படம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து விமர்சனம் வச்சாங்க. யாரெல்லாம் பராசக்தி படம் பாக்குறீங்களோ அவங்களாம் வந்து திட்டுறது, தியேட்டர்ல போய் கலாட்டா பண்றது. என் கடைக்கு வர கஸ்டமரே விஜய் ஃபேன்ஸ் கிட்ட நான் வந்து கேட்டேன், சரிங்களா, என்னப்பா பராசக்தி படம் போய் பாத்தீங்களா, விஜய் என்ன படம் வரலன்னா நாங்க எந்த படத்தையும் பார்க்க மாட்டோம், அதுல என்னப்பா இருக்கு, சிவகார்த்தியின் படம் தானே, அப்படி போய் பார்க்க வேண்டியதானே. அண்ணே படத்துல வந்து கலைஞர் அவர்களை வந்து காமிச்சிருக்காங்கண்ணே, நாங்க எப்படின்னே போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு நான் பதிலே சொல்ல முடியல. இவ்வளவு விசுவாசமாவோட இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து மைண்ட்குள்ளே நினைச்சுக்கிட்டேன். ஆனா கடைசியில பார்க்கும்போது நம்ம தலைவர் தளபதியே வந்து கலைஞர் அவர்களை வந்து ரோல் மாடல்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம பசங்க என்னன்னா வந்து கலைஞர் அவர்களை வந்து காமிச்சிருக்காங்க பராசக்தி படத்துல, அதனாலே நாங்க போக மாட்டோம்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு தெரியல, என்ன மாதிரி அரசியல்னு தெரியல எனக்கு. ஒரு பக்கம் வந்து ஃபேன்ஸ் வந்து கலைஞர் அவர்களை வந்து படத்துல காமிச்சாலே நாங்க போய் பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தளபதி வந்து கலைஞர் அவர்களை வந்து ரோல் மாடல்னு சொல்றாங்க.